மஹர் என்றால் என்ன? அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு வழங்கிய உரிமை. திருமணத்தின் போது கணவன் அல்லாஹ் கட்டளையிட்டபடி மனைவிக்கு வழங்கக்கூடிய ஒரு பரிசாகும். அது மனைவியின் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் மரியாதையும் வெளிப்படுத்துகிறது. இதை அல்லாஹ் கட்டளையாக்கியுள்ளான். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அன்-நிசா 4வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வாத்துன் நிசா சதுகத்தின் நிஹா, பெண்களுக்கு வழங்கக்கூடிய மஹரை முழு மனதோடு வழங்குங்கள் என சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபலா தகுது மின்ஹு ஷையா, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மஹர் கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து எதையும் திரும்ப எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ மஹர் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்று பல பேர் திருமணத்தின் போது மஹரை விட திருமண செலவுகளுக்கும் ஆடம்பரத்திற்கும் அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கின்றன. இன்னும் சில இடங்களில் மஹரை திருமணத்தின் பிறகு வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் செய்யப்படுவார்கள். பின்னர் அதை கொடுக்காமலே தாமதம் செய்வார்கள். ஆண்டுகள் கணக்கிலும் அதை கொடுக்காமலே திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமும் நடைமுறையில் மிக